இன்றைக்கான வீடியோவில் இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பணத்தை எப்படி பேடிஎம் வாலெட்டுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் என்னது, இந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி ஆன் பண்ண முடியும், எவ்வளோ ஆன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஆன் பண்ண அமௌண்ட்டில் எப்படி பேடிஎம் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் விட்ரா ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னோடய பேடிஎம் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய பேடிஎம் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய பேடிஎம் வாலெட்டில் 20 ருபீஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனேவும் அவரோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்க அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் ஆப்டேட் டெக்னாலஜிஸ்னு வந்திருக்கு. அதாவது அந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் ஆல்ரெடி ஆன் பண்ண அந்த அமௌண்ட் தான் அது. அதுக்கான ப்ரூஃப் இப்போ காமிக்கிறேன். அதாவது நீங்கள் டைம் அண்ட் டேட்டை செக் பண்ணிக்கோங்க. அதே டைம் அண்ட் டேட்டு நான் அந்த அப்ளிகேஷனில் பே அவுட் பண்ணதையும் காமிக்க முடியும். ஜஸ்ட் பே அவுட் போயிட்டிங்கன்னா அதே டைம் அண்ட் டேட் இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் மணியை வந்து பேடிஎம் வாலெட்டுக்கு விட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இப்போ இருக்கக்கூடிய மணியை எப்படி பேடிஎம் வாலெட்டுக்கு விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃப்க்கு பார்க்கலாம். அதுக்கு அந்த அப்ளிகேஷனில் வேலெட் ஓப்பன் பண்ணிட்டு விட்ரா ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் காமிச்சிருக்க மதியமும் 2, 5, 10, 20, 50, 100ன்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்னாலும் உங்கள் பேடிஎம் வாலெட் ஷேர் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் 10 ரூபா ஷேர் பண்ணுறேன். அதில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உடனேவும், அதாவது அடுத்த நிமிஷமேவும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆயிரும். இப்போ நம்ம விட்ரா பண்ண அமௌண்ட் நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கு ஏறிக்கான்னு பார்க்குறதுக்காக நான் திரும்பி பேடிஎம்மை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்படி இருக்கிறது இல்லை. அதாவது 1 டே ஆகும், 2 டே ஆகும்னு சொல்லுவாங்க. சில அப்ளிகேஷன்ஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணாமல் விட்ருவாங்க. பட் இவங்க கரெக்டாக சென்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பேடிஎம் வாலெட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 20 ரூபா இருந்துச்சு, இப்போ 30 ரூபா இருக்குது. அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை காமிக்கிறேன். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பாருங்கள், டேட் டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விட்ரா கொடுத்த அந்த டேட் அண்ட் டைமும் இந்த பேடிஎம் வாலெட்டில் நமக்கு 10 ரூபா இருக்க டேட் அண்ட் டைமும் ஒன்றான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பே அவுட்ஸ் அது போய்ட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ வித்தின் 1 மினிட்டில் நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கு நம்மளோட அமௌண்ட் ஏறிடும்.